அபிஷேகம் என்று சொன்னாவே என்ன அப்படின்னா, உங்க ஆத்மாவில எது பலமா குடிக்கொண்டு இருக்குதோ, உங்க ஆத்மாவில எது பலமா குடிக்கொண்டு இருக்குதோ அதை கட்டவிழ்ப்பது சரீரத்திற்கு தான் அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்போ என் ஆத்மாவில என்ன இருக்கணும்? என் ஆத்மாவில இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நீதி, அதான் சத்தியம். அப்ப இதை எப்படி, இது ஆரம்பத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த நீதி உள்ள வரத்துக்கு விசுவாசத்தை கிருபை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது. அந்த விசுவாசத்திலையும் நமக்கு உதவி செய்யறவர் யாருன்னா, விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தை உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் தான். விசுவாசம் நீதி, அதாவது நீதியை கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? 50 கிலோமீட்டர் நான் நடந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? 40 கிலோமீட்டர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். 50 கிலோமீட்டர் நான் நடந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? 40 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. புரியுதா? ஒரு 5000 ரூபாய் அப்படின்னா 5000 எவ்வளவு இருக்குது? 4000 உள்ள இருக்குது, 4500 உள்ள இருக்குது, 4600 உள்ள இருக்கு. அந்த மாதிரி தான் நீதி என்று சொன்னாவே அதுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இல்லாத நீதி கிடையாது. அப்ப நீதியை கட்டவிழ்க்கிறார் அவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.